ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம், ஜெய் ஜெய் சாய்ராம், குருவே சரணம், குரு கடாட்சம். பகவானின் இருப்பிடம் தூய மனது. சரிங்களா? அதனால தான் மனதை தூய்மைப்படுத்துவது மிக மிக அவசியம். நாம் கோயிலுக்கே போகலைன்னாலும் சரி, கையெடுத்தே கும்பிடலைன்னாலும் சரி, சரிங்களா? ஆனால் பகவான் என்னென்ன சொல்கிறாரோ அதைப்படி நாம் கடைப்பிடிச்சிக்கிட்டே வந்தோன்னு வைங்களேன், மனசு தூய்மையாக இருந்துச்சுன்னு வைங்களேன், சொல்லவே வேணாம், பகவான் உட்காந்துக்குவார். பகவானை தேடி நாம் கோயிலுக்கு போக தேவையில்லை. பகவான் என்னென்ன சொல்கிறாரோ அதை கடைப்பிடிச்சிட்டு இருக்கும்போது பகவான் நம்மளை தேடிட்டு உள்ளுக்குள்ளே உட்காந்துக்குவார். சேவை மனப்பான்மை இருந்துச்சுன்னு வைங்களேன், உனக்கு என்னப்பா செய்யணும் சொல்லு, நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கையை கட்டி நிற்பார். உனக்கு என்ன செய்யணும் சொல்லுப்பா, நானே செஞ்சு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஆகையினால் அந்த குணத்தை நாம் வரவழைத்து கொள்வது மிக மிக அவசியம். நம்மளுக்காக மட்டும் செஞ்சோமா, இல்லை நம்ம ரிலேஷனுக்காக மட்டும் நாம் எல்லாமே செஞ்சிட்ருக்கோமா அப்படின்னு நாம் கவனிக்கணும். சொந்த பந்தங்களுக்கு மட்டும் பண்ணிகிட்ருக்கோமா, உதவி பண்ணுறோமா, இல்லை மற்ற எல்லா ஜீவன்களின் நலன் கருதியும் நாம் செயல்பட்டுருப்போமா அப்படின்னு நாம் கவனிக்கணும். அப்படி பேதம் பார்க்காமல் எல்லாத்தையுமே நாம் சமமாக நினைத்து செய்யும்போது அந்த இடத்துல பகவான் இருப்பார். அப்போ நம்ம கூடவே நமக்குள்ளேயே பகவான் நம்மளை செய்ய வைக்கும்போது அது நாம் நல்லா செய்வோமா இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்துட்டால் போதும். மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை நாம் வரவழைச்சிட்டா போதும். உள்ளுக்குள்ளேருந்து செய்ய வைக்கிறது யாருன்னா சாட்சாத் பகவானே. சரிங்களா? அப்போது அந்த எண்ணத்தை வரவழைக்க வேண்டியது மிக மிக அவசியம். அப்படி வரவழைக்கும் போது அந்த எண்ணம் இருக்குது அப்படின்னால அந்த இடத்துல பகவான் இருப்பார். கொடுக்க மனது வேணும். பிரபஞ்சம் சொல்லுது, இயற்கையோடு ஒத்து வாழ், கொடுக்கின்ற தன்மைக்கு வா. கொடுக்கிற தன்மைக்கு வரும் பொழுது மேலும் மேலும் உனக்கு கிடைக்கும். வாங்குகின்ற தன்மையில் இருக்கும்போது திரும்பவும் அதே நிலையிலேயே தான் நாம் வாழ்ந்துட்டுருப்போம். எப்போ நாம் கொடுக்குற நிலைமைக்கு வருவோமோ அப்போ தான் நம்மளுக்கு மேலும் மேலும் அந்த வாய்ப்பை பிரபஞ்சம் கொடுக்கும். நாம் அதை பண்ணணுமா இல்லையா? முதல்ல நினைக்கணுமே. நினைச்சாதானே பண்ணுறதுக்கு அந்த சான்ஸ் கிடைக்கும். தத்பாவம் எத்பவனி, நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாகவே ஆகின்றாய். அப்போது நாம் அதை பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் அந்த சேவை மனப்பான்மையெல்லாம் உள்ளுக்குள்ளே இருந்தால் தான் அதுக்குண்டான ரூட்டை பகவான் காமிப்பார் நம்மளுக்கு. சரிங்களா? அந்த எண்ணமே நம்மளுக்கு இல்லைன்னு வைங்களேன், எப்படி? இப்போ நம்ம குளிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோன்னு வைங்களேன், ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? அதுக்கு முதல்ல நம்மளுக்கு மனசில் எண்ணங்கள் தோணணும். அப்போ தான் அந்த முதல்ல தோணும், அப்போ தான் அந்த வேலையை நாம் செய்வோம். எண்ணங்களாக முன்னாடி உள்ளுக்குள்ளே தோணும், அப்போ தான் அதை செய்வோம். இப்போ வெளியே போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் தானே போய் வண்டி எடுப்போம். அதை போல் எது செய்யணுன்னாலும் நம்ம அதை செய்யணும் அப்படின்னு நம்மளுக்கு தோணணும். அது தோணும் போது மட்டும்தான் அதுக்குண்டான வழி நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளால் முடியாது நம்ம மற்றவங்க கிட்ட எதிர்பார்த்தே நாம் வாழலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தோன்னு வைங்களேன், அதுக்குண்டான வழி நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கிடைக்காது. அதாவது நம்மளால் முடியும் அப்படின்னு நினைக்கும் போது தான் அதை செய்ய முடியும். அதுக்குண்டான வழியும் அப்போ தான் பிரபஞ்சம் காட்டும் இல்லையா? நாம் என்ன பண்ணுவோம்? நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மற்றவாளை எதிர்பார்த்துக்கிட்டே நாம் இருக்கும்போது என்ன ஆகும்னா அதே நிலையை தான் மேலும் மீண்டும் மீண்டும் பிரபஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் இப்போ சொல்கிறாங்க, இயற்கையோடு ஒத்துவாள், கொடுக்கின்ற தன்மைக்கு வா,
மற்றவங்க கிட்டேருந்து கேட்குற நிலைமையில் இருக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? கொடுக்கின்ற தன்மையில் நாம் இல்லைன்னு கூட வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு அந்த எண்ணம் வந்துடுச்சு. அந்த எண்ணம் வந்துடுச்சுன்னா அதுக்கு உண்டான வழி பிரபஞ்சம் காட்டும். சரிங்களா? நம்ம ஒவ்வொன்றத்தையுமே நாம் நெகட்டிவாகவே நினச்சிட்டு நம்மளால் முடியாதுன்னா அந்த முடியாத நிலையவே தான் பிரபஞ்சம் கொடுக்கும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதானே நடக்கும். அப்போ நாம் என்ன நினைக்கணும்? எல்லா விஷயத்துலையுமே நம்மளால் இது முடியும், பகவான் நம்மளுக்கு கண்டிப்பாக இதை பண்ண வைப்பார் அப்படின்னு அந்த பாசிட்டிவ் திங்கிங் நம்மளுக்கு மிக மிக முக்கியமானது எல்லா விஷயத்துலையுமே. அப்படி நினைக்கும் போது அதுக்குண்டான வழி நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எல்லா விஷயத்துலையுமே நாம் பாசிட்டிவாக திங்கிங் பண்ண வேண்டியது மிக மிக அவசியம். அப்படி பண்ணும்போது நாம் எண்ணத்தை அப்படி உள்ளுக்குள்ள எண்ணத்தை நாம் இது பண்ணும்போது அதுக்குண்டான வழி நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? சேவை மனப்பான்மை நமக்குள்ளே வளர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே ஆன்மாவாக பார்க்க ஆரம்பிச்சிக்கலாம். எல்லாத்துக்கிட்டையுமே அன்பாக இருக்கணும் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நாம் மனசாக தானே திரும்ப திரும்ப நாம் ஒன்றும் தெய்வ பிறவி இல்லை இல்லையா? அப்போது நமக்குள்ளே 2 குணமுமே மாற்றி மாற்றி தான் செயல்படும். தேவகுணம், அசுவகுணம். சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? தேவகுணம் ரைட்டா அசுவகுணம் ரைட்டான்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா? எதை நாம் பிடிச்சிக்கணும்? எது ரைட்டோ அதை தானே பிடிச்சிக்கணும் இல்லைங்களா? 2 வழியுமே தான் காட்டும் மனசு. இப்படியும் அப்படியும் போகும். நாம் என்ன பண்ணணும்? அந்த ரைட்டான பாதையை தான் பிடிக்கணும் இல்லைங்களா? அப்போது அந்த தேவகுணத்துக்கு நாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வரணும். அந்த தேவகுணத்துக்கு நாம் சேஞ்ச் பண்ண 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 உள்ளுக்குள்ளே செல்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகும். இறைத்தன்மையை அடைஞ்சிக்கிட்டே வரும். நாம் பகவான் 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 சொல்லி சொல்லி ஒவ்வொன்றும் செய்யும்போது அது நிஷ்காமிய கர்மா. சரிங்களா? இப்போ நாம் இப்போ ஒவ்வொன்றையும் முன்ன என்ன வாங்கிட்டு வந்தோமோ அதை தான் நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த கர்மா பூஜ்யம் ஆகணும் இல்லைங்களா? கர்மா புண்ணியமாக இருந்தாலும் சரி பாவமாக இருந்தாலும் சரி அதை கழிக்க திரும்ப வந்தாகணும். அப்போ புண்ணியமும் ஆட் ஆகக்கூடாது, பாவமும் ஆட் ஆகக்கூடாது. அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்? ஒவ்வொன்றும் பகவான் நேம் சொல்லி 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 நாம் செய்ய வேண்டியது மிக மிக அவசியம். எல்லாமே பகவான் செயலில் நடக்குது, எல்லாமே பகவான் செயலில் நடக்குது, அனைத்தும் அவன் செயலே அப்படின்னு சொல்லி நம்ம பகவான் நேம சொல்லி சொல்லி செய்யணும். அப்படி செய்யும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா நிஷ்காமிய கர்மா, பாவ புண்ணிய கணக்கு ஆட் ஆகாது. அப்போ தான் நாம் முக்தி நிலையை அடைய முடியும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? பகவான் என்னென்ன சொல்கிறாரோ அதையெல்லாம் கடைப்பிடிக்க வேண்டியது மிக மிக அவசியம். அப்படி கடைப்பிடிச்சிட்டே வரும்போது நம்மளோட விதி கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். சரிங்களா? அது நம்மளோட கையில் தான் இருக்குது. உன்னோட கர்மவினைப்படி உனக்கு நான் வாழ்க்கையை கொடுத்துட்டேன்ப்பா, நீ விதின்னு விடுறியா இல்லை நீ சேஞ்ச் பண்ணிக்கிறியா? நீயே சொல்லு, நீயே முடிவு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு பகவான். நாம் பண்ணிக்கலாமா? பகவான் சொல்கிறதெல்லாம் கடைப்பிடிக்கலாமா? அப்போது என்ன பண்ணலாம்? விடாமல் பயிற்சி பண்ணுவோம். விடாமுயற்சி வெற்றி கொடுக்கும். வெற்றி நிச்சயம். பாய். கேட்டதுக்கு நன்றி.